தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடுறேன், அந்த வேலையை செய்கிறேன், அந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லி போட்டு இந்த கரப்பாம்பூச்சிக்கு கைங்கால் முளைச்ச மாதிரி இருக்கிற அந்த மிஷினெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் நேரத்தையும் காசையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடுறதுக்கு அந்த மிஷினுக்கு வந்து இயற்கையாகவே நல்ல வெயிட்டுங்க. ஒரு ட்ரில்லர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு 200 கிலோ வரும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ட்ரில்லர் வச்சு ஓட்டும் போதே வந்து எவ்வளோ வைப்ரேஷன், எந்த அளவுக்கு வந்துட்டு அது வேலை வாங்குது அப்படிங்கிறத இதை நீங்கள் வந்து கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்கள். இந்த இத்தினூண்டு மிஷின்கள்லாம் கொண்டு வந்து வச்சு போட்டு இதுக்கு வட்டப்பாத்தி போடுறேன்னு சொல்லி போட்டு வீடியோக்கு வேணால் அழகாக இருக்குங்க, அது வேணால் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு நானும் கூட தான் நிறைய ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஒரு மரத்துக்கு 30 ரூபா என்ன 40 ரூபா கேட்டாலும் பரவாயில்ல, ஒன் டைம் தான் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அட்டகாசமாக வேலை பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி எடுப்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்மளுடைய தென்னந்தோப்பு. நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம தென்னந்தோப்பு தான். எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரொட்டாவேட்டர் போட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து ஓட்டி 2 அளவு ஓட்டி சமன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வட்டப்பாத்தி எடுத்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தோடைய நம்பிக்கை. சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி எடுக்கிறது ஒரு ஆட்களை விட்டு வட்டப்பாத்தி எடுக்கலாமா, இல்லை இந்த மாதிரி ட்ரில்லர் வச்சு வட்டப்பாத்தி எடுக்கலாமா அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய நண்பர்கள்ட்ட வந்து நானும் கேட்டிருந்த போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ட்ரில்லர் வச்சு வட்டப்பாத்தி எடுக்கிறதா ரொம்ப எளிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்களை வச்சு வட்டப்பாத்தி எடுக்கிறது ரொம்ப அதிகமாக போயிடும், செலவினங்கள் ரொம்ப கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படிங்கிறது நான் சொல்லணுங்கிறதுல உங்களுக்கே தெரியும். தென்னை மரத்துக்கிட்ட வட்டப்பாத்தி எடுக்கணும் அப்படின்னா வேர் வந்து மிதமிஞ்சி இருக்குங்க, அதை வந்து மண்வெட்டியில் குத்தி எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரில்லருக்கு போயிடுறாங்க. சரிங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நான் வந்து சரி எவ்வளோ ஆகுது, ஒரு மரத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது லோக்கலில் நான் இருக்கிறது அவினாசி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்து ஒரு மரத்துக்கு 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய உறவினர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் தோப்பில் வந்து அவருடைய பக்கத்து தோப்பில் வந்து இந்த மாதிரி வட்டப்பாத்தி எடுத்துருக்காங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து ஒரு ரெட்டு வந்து பார்த்துட்டு போகலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி போட்டு இப்போ நானும் வந்து சரி ஒரு வீடியோவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே மனதுக்கு நிறைவாக இருந்ததுங்க. ஸோ அவங்க வட்டப்பாத்தி எடுக்கிறது ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து வெறும் 30 ரூபா தான் கேட்டிருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வட்டப்பாத்தி எடுக்கக்கூடிய நபர் வந்து கேரளாவை சார்ந்தவர். அவருக்கு வந்து தமிழ் வந்து அந்தளவுக்கு நல்லபடியாக பேச வரல. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னால் அவர்கிட்ட நேர்காணல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை, நான் அங்கிருந்தே வந்து நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணியிருக்க முடியும், காற்று ரொம்ப அளவு கடந்த காற்று அடிக்குதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் பெருசாக ரெக்கார்ட் ஆகாது. சரி தெளிவாக நம்ம இடத்துக்கே போய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட்டேஜ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சரிங்க, இப்போ வட்டப்பாத்தி எடுக்கிறதுல என்ன விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் என்னோட தெளிவான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வட்டப்பாத்தி எடுக்கணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு அவர் சொன்ன கதையை வச்சுக்கலாம், ஒரு 30 ரூபாயிலேருந்து ஒரு 35 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்கள் தோப்பில் வந்து ஒரு 200 மரம் இருக்குது, ஒரு 300 மரம் இருக்குது அப்படின்னா ஒரு 300 மரத்துக்கே நீங்கள் கணக்கு போட்டுங்க. ஏன்னா என்ற தோப்பில் 200 மரம் இருக்குது, ஒரு ஆவரேஜாக ஒரு 300 மரம் இருக்கிறது ஒரு தோப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? சரி 300 மரம் அப்படின்னா ஒரு 30 ரூபாய் கணக்கு போட்டாங்க கூட உங்களுக்கு 9000 ரூபாய் ஆச்சு. நம்ம நினைப்போம் 9000 ரூபா அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேங்க. ட்ரில்லர் வச்சு எடுக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுங்க. எனக்கே வந்து மனதுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஸோ அவர் வந்து அட்டகாசமாக எடுத்திருக்காரு அந்த நபர். நீங்கள் நினைக்கலாம் 9000 ரூபா வந்து எதுக்கு வட்டப்பாத்தி எடுக்கிறதுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து வட்டப்பாத்தி எடுக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ பாத்தி எடுத்துருவீங்க ஒரு ட்ரில்லர் வச்சு? அதிகபட்சம் ஒரு 50 எடுக்கலாம் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது. ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். ஸோ அந்த காடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் ஒரு 3 நிமிஷத்தில் வந்து வட்டப்பாத்தி எடுத்துட்டார். இப்போ என்னோட காடெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கலர காடுங்க. ஸோ இங்கெல்லாம் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் நான் முழுவதும் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு 1500 ரூபாயே வந்து அவர் ஒரு நாளைக்கு வாங்கட்டும். ஒரு 30 மரம் எடுத்தார், சரி ஒரு 50 மரம் எடுத்தாருன்னா அவருக்கு ஒரு 1500 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த 1500 ரூபாயில தான் அவருக்கு வந்து டீசல் போடணும், அவரோட கூலி எடுக்கணும், கத்தி தேமானம் இருக்குது, இது இத்தனையும் சேர்த்து தான் 1500 ரூபா அவருக்கு போகுது. ஸோ ஒரு நாளைக்கு அவர் 100 மரமே எடுத்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே வந்து அவர் செலவினங்களே போயிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது விவசாயிகளுக்கு வந்துட்டு இது ரொம்ப சொற்பம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் வட்டப்பாத்தி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து மாதம் கழிச்சு போடுறது ஒன்றும் கிடையாது. ஒரு சில தோப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு சில தோப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்டர் கிராப் பண்ணுவாங்க, வேறு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஆடு மாடு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தோப்புகளில் வேணால் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் நிற்கும். எம்டியாக இருக்கிற தோப்புகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயும் கூட வட்டப்பாத்தி அழியாமல் இருக்கும். சரிங்களா? அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட்களை வச்சு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் வந்து சிறுசாக போடுறாங்க. என்னோடய தோப்புலலாம் வந்து ஆட்கள் தான் எடுத்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து ஒரு பவர் டில்லரை வச்சு வட்டப்பாத்தி அமைக்கும் போது அவங்க மரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வட்டமாக போடுறாங்க. சரிங்களா? அப்படி பெரிய வட்டமாக போடும்போது தண்ணி வந்து அதிகமாக தேங்குங்க. வேர் வந்து பவர் டில்லர் கொண்டு நம்ம வந்து வட்டப்பாத்தி அமைக்கும் போது இந்த பழைய வேர் மேல் வேரெல்லாம் கட்டாயிருது. ஸோ திரும்பவும் வேர் வளரும் போது மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தும் வந்து புது
வகையிலேருந்து எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புது வேர் வரும்போது இன்டேக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு காய்ப்பு திறனும் நல்லா இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து சொல்ல வேணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு விட்றாரு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டுங்க. ஒரு தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி இருக்கிற 2 ரவுண்டு. மொதல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/4 அடியிலேருந்து ஒரு 1/2 அடிக்குள்ளே தான் வச்சு ஒரு வட்டப்பாத்தி போடுறாரு. ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்துக்கு ஆஃப் த்ராட்டிலில் ஓரளவுக்கு வட்டம் போட்டுறாரு. 2வது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் த்ராட்டில் இன்னொரு 1/2 அடி வச்சு இறக்கி விட்டு ஓட்டுறாரு. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த தண்ணீர் விடுற பிடிக்கும் கொள்திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வட்டமும் வந்து பெருசாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் செஞ்ச வேலை. சரிங்களா? அதுக்கப்புறம் சில நண்பர்கள்லாம் நினைப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரில்லர் வாங்கிட்டா நம்மளே வந்து இந்த மாதிரி வட்டப்பாத்தியெல்லாம் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு 500 மரமே இருக்கக்கூடிய ஒரு தோப்பவே நீங்கள் எடுத்துட்டாலும் ஒன்ஸு வந்து வட்டப்பாத்தி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு வருதுன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கு வேண்டி ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ட்ரில்லர் வாங்கி வச்சு நம்ம இந்த மாதிரி வட்டப்பாத்தி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வேண்டானதாக சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது போடுறீங்க, தென்னையும் இருக்குது, கூடவே வந்து வாழை மரமும் வந்து அதாவது வாழை தோப்பும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கராக்கு வந்து தொடர்ந்து நான் வந்து வாழை விவசாயம் செய்வேன் அப்படின்னா அதுக்கு வந்து மேட்டுப்பாத்தி வெட்டு போடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ட்ரில்லர் வந்து தேவைப்படும். ஒரு மரத்துக்கு வந்து 6 ரூபா 7 ரூபாயெல்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள்கிட்ட பண்ணையத்தில் அதாவது பண்ணையம் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் ரெகுலராக இருந்தார் அப்படின்னா அவரும் கொஞ்சம் யூனிக்காக வந்து ஐடியாவெல்லாம் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ட்ரில்லர் வாங்கி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். மற்றபடிக்கு நீங்கள் மட்டும்தான் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த ட்ரில்லர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அபாயம் கொண்ட ஒரு மிஷினுங்க. நான் அது தெளிவாகவே சொல்லிடுறேன். ஓட்ட தெரியாமல் ஓட்டினீங்கன்னா நம்மளே போய் உள்ளே சிக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரே எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இது கொஞ்சம் சிரமமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல முடக்கி வச்சுட்டு ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கொண்டு போய் முடக்க வேண்டாம். ஏன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 2 ரூபா வட்டி கணக்கு போட்டால் கூட வருடத்தில் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 24,000 வரும். 2 வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா அது ஒரு 50,000 வரும். நீங்கள் 50,000 ரூபா கொடுத்து ஒட்டுக்க எடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி யாராவது தொழில் முறையில் ட்ரில்லர் வச்சு ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள கூட்டு வந்துட்டு கண்ணை மூடிட்டு காசு கொடுத்துட்டு வேலையை பார்த்துருங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்புங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த ட்ரில்லர் போட்டு நம்ம உபயோகப்படுத்துவதனால மரத்துக்கிட்டே வந்து அந்த ட்ரில்லர் போகிறது இல்லைங்க. அதனால் மரத்தில் காயம் ஏற்படுவதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு மண் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வேணால் இன்னொரு ரவுண்டு 2 ரவுண்டு வந்து அவங்க 30 ரூபாய்க்கு 2 ரவுண்டு ஓட்டி தராங்க எங்கள் ஊரில். நீங்கள் அடிஷ்னலாக எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உள்ளிருந்து வெளியே வந்து மண் போடுது, இல்லை வெளியிலேருந்தும் ஒரு ரவுண்டு எனக்கு மண் போடணும் அப்படின்னா அதுக்கு எச்சு கம்மியாக வரும். சார்ஜ் வந்து எச்சு கம்மியாக சொல்லுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட பேசி அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடுறேன், அந்த வேலை செய்கிறேன்னு சொல்லி போட்டு இந்த கரப்பாம்பூச்சிக்கு கைங்கால் முளைச்ச மாதிரி இருக்கிற அந்த மிஷினெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் நேரத்தையும் காசையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போடுறதுக்கு அந்த மிஷினுக்கு வந்து இயற்கையாகவே நல்ல வெயிட்டுங்க. ஒரு ட்ரில்லர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு 200 கிலோ வரும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ட்ரில்லர் வச்சு ஓட்டும் போதே வந்து எவ்வளோ வைப்ரேஷன் எந்த அளவுக்கு வந்துட்டு அது வேலை வாங்குது அப்படிங்கிறத இதை நீங்கள் வந்து கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்கள். இந்த இத்தினூண்டு மிஷின்லாம் கொண்டு வந்து வச்சு போட்டு இதுக்கு வட்டப்பாத்தி போடுறேன்னு சொல்லி போட்டு வீடியோக்கு வேணால் அழகாக இருக்குங்க, அது வேணால் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு நானும் கூட தான் நிறைய ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு மரத்துக்கு 30 ரூபா என்ன 40 ரூபா கேட்டாலும் பரவாயில்ல, ஒன் டைம் தான் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அட்டகாசமாக வேலை பாருங்கள். இதுதான் என்னுடைய கருத்துங்க. இந்த தகவல் வந்து விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த பதிவில் வந்து நான் உங்களை வந்து ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன மிஷினெல்லாம் வந்து வாங்கணும், இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லிங்க. நான் இப்பவும் தெளிவாக சொல்கிறேன். ஒரு பவர் டில்லர் கொண்டு வந்து தென்னை மரத்துக்கு, ஏன்னா தென்னை விவசாயி அப்படிங்கிறது வந்து நாளொன்று பொழுதொரு மேனியாக வந்து பெருகிட்டே இருக்குது. ஏன்னா எங்கள் ஊர்லேயே எனக்கு தெரிஞ்சு சில தோப்புகள் வந்து புதிதாக சில தோப்புகள்லாம் உருவாயிருக்கு. எப்படி இருந்தாலும் வட்டப்பாத்தி அமைக்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து எல்லா தோப்புக்காரும் கண்டிப்பாக செய்யணும். அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு முக்கியமான தொழில் வாய்ப்பும் கூட சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா ஒரு டிராக்டர் வச்சுருக்கிறவங்க இப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களும் வந்து அடிஷ்னலாக இந்த மாதிரி ஒரு பவர் டில்லர் ஒரு நல்ல பிராண்டை வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் கூட இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அமையுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான தகவலை சொல்ல மறந்துட்டேன் நான். இந்த மாதிரி ட்ரில்லர் வந்து நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அவர் சொன்னது வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போது ஒரு தோப்பில் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், உங்கள் தோப்புக்கு வந்து நான் ஓட்டணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 50 தென்னை இருந்தால் கூட நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன். 50 தென்னையிலேருந்து 1000 தென்னை இருந்தாலும் தாராளமாக நான் வந்து ஓட்டித்தரேன். ஆனால் என்ன அப்படின்னா அந்த தோப்புலேருந்து இந்த தோப்புக்கு வந்து ட்ரில்லர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆட்டோ சார்ஜ் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரை 40 ரூபா கேட்குறாங்க, அவர் 30 ரூபா கேட்குறாரு. அதனால் அடிஷ்னலாக வந்து மீறி போனால் எவ்வளோ ஆயிரம் போகுதுங்க, ஒரு 500-600 ரூபாய் ஆகும் ஆட்டோவில் ஏற்றி இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் கொண்டு வரதுக்கு. ஸோ அதனால்
கம்மியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரியான எனக்கு எவ்வளோன்னு சரியாக தெரியல. நான் வந்து எடுத்துகிட்டு வந்து என் தோட்டத்தில் ஓட்டும்போது மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நான் வேணால் இன்னொரு வீடியோ போடுறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் சவுண்டு அவர் எப்படி ஓட்டுறாரு, அந்த த்ராட்டிலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். நன்றி, வணக்கம். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.